குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் கோபீசன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதி மக்கள் வரலாற்றுல ஒரு புதிய சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்தை உண்டாக்கிய எங்களுடைய தெற்கு தொகுதி மக்களுக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் இருக்கும் தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்துல மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா என்னோட தோளோட தோல் நின்ற எங்களுடைய தெற்கு தொகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் மதுரை மக்கள் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட எங்களுடைய தேர்தல் பயணத்துல எங்களுக்கு நல்லா நட்பு பாராட்டி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. நாங்க ஏப்ரல் 23 அன்னைக்கே நாங்க சொல்லியிருந்தோம், கண்டிப்பா 20,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்போம் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21,700 சில்லற ஓட்டுல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான தெற்கு தொகுதியில ஒரு வரலாற்று நிகழ்வா நாங்க நினைக்கிறோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த தளபதிக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயன்பன் கல்லானை அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள், அப்புறம் தேர்தலை தோளோட தோல் சேர்ந்து நின்று வார்டு பூத் கமிட்டி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் எங்களோட இரவு பகலா வேலை செஞ்சிருக்காங்க. அத்துணை நிர்வாகிகளுக்கும் சார்பு அணி நிர்வாகிகளுக்கு இந்த தருணத்துல மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்களுடைய தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வரலாற்று சாதனை நேரத்தில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சேன். எதா இருந்தாலும் தலைமை முடிவு பண்றதுதான். நாங்க தலைமையோட வழிகாட்டுதல் படி நாங்க நடந்துக்கிறோம். தலைமை முடிவு பண்றதை நாங்க பண்ணுவோம். புதுமுக வேட்பாளராக வெற்றி பெற வச்சிருக்காங்க தொகுதி மக்கள். அவங்களுக்கான முதல் பொருள் என்னவா இருக்கும் சட்டமன்ற? ஸோ அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் நாங்க தொகுதி நம்ம பிரச்சாரம் போறப்போ அடிப்படை பிரச்சனைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த தெருவிளக்குக்கும் சிசிடிவிக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் நிறைய புழங்குறத ஒரு சில இடங்கள் சொல்றாங்க. பிளாக் ஸ்பாட் ஏரியா. ஸோ அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியாஸ்க், அதாவது ஒவ்வொரு கியாஸ்க் போலீஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்களே, குட்டி ஒரு கண்காணிப்பு அலுவலகத்தை நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கட்ட பணியாக நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம்.